Agni. Hi Sam. இல்ல எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க ரெண்டு பேருமே லைவ்ல இருக்கோம். ஓகேவா? நீங்க வந்து ஒருத்தர்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்க. வை? இதுக்காக நான் வந்து பொறாம பண்றேன். நீங்க திருப்பி யாராவது வந்து நியாயப்படி இந்த லைவ்ல வந்து நான் தாங்க ஃபீல் பண்ணணும். நான் இப்படியே ஓரமா நிட்டா கூட ஒதுங்கி போயிட்டு. நீங்க எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க? யப்பா. இப்ப நான் இந்த கேமரா திருப்பி உங்களை மட்டும் காட்டிட்டா பெஸ்ட். ஆமா காட்டு. அவர் மட்டும் பேசிட்டோம். நம்ம எதுக்கு தேவையில்லாம் எப்படியோ போங்க. ஆனா விஜய் காவேரியை சேர்த்து வச்சிருங்க. பிரவீன் சார் கிட்ட சொல்லணும். சத்தியமா பண்ணிட்டு போறேங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? கண்டிப்பா வைஷாலி தனிகா அவர்கள் அந்த வேலையை செய்துவிட்டு இங்கிருந்து கிளம்ப. வைஷாலி தனிகா இல்லைங்க, வெண்ணிலா வந்து அந்த வேலையை செய்துவிட்டு கிளம்புவாங்க இங்கிருந்து. ஓ கரெக்ட் கரெக்ட். வெண்ணிலா சத்தியா எனக்கு மெமரி லாஸ் சில வாட்டி அந்த லைனை எங்க டிராப் பண்ணணும்ன்றத மறந்து being such professional artist. வெண்ணிலா வேண்டாம், வெண்ணிலா வேணும். பாருங்க, இதெல்லாம் நீங்க படிக்க மாட்டேறீங்க. I love you காவேரி, love you too. ஸ்ருதி முருகன் டாலர் சூப்பர். சரி அக்கா அண்ணா என் நேம் கனி. சொல்லுங்க 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 விஜய். கனி சொல்லுங்கண்ணா. கனி சொல்லுங்க. ஹாய் கனி. இல்ல வேற ஏதோ பேர் போட்டிருக்கு. தேவன். வேற ஏதோ பேர் போட்டிருக்கு. தேவன். அவங்க வந்து அப்படி சொல்றாங்க. கனி சொல்லுங்கண்ணா, ஜோசியம் சொல்றங்கன்ற மாதிரி. I know she's their name and they want you to call. Okay. ஹாய் கனி. Yes. என்னப்பா வெண்ணிலா போக சொல்லுங்க, நீங்க மட்டும் இல்ல. புரியல. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் எக்ஸாக்ட்லி இன்னும் 8 லைவ் போயிட்டு இருக்கோம் சார். இங்க பாருங்க, நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் இங்க பாருங்க. ஏய் தாருமா, 5 நிமிஷத்துல என் வண்டி வந்துச்சு, நான் கிளம்பதாங்க போறேன். தாரிணி வந்திருக்கா. ஹாய் சொல்லுங்க. நம்ம கங்கா ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் தாரு. இல்ல புரியல, ஃபார்மாலிட்டிக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பாசமா சொல்லுங்க. இல்லடி அவர் அடிச்சா ரெண்டு பேரும் தாரு. நான் ஹிந்தில சரக்கு தான். அவங்க வந்து தாரிணி. என்னடி ஐயோ இது எப்படி? நான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன், அதனால வச்சுட்டோம்னா போனு எல்லாரும் தெரிவிங்க. இப்ப பாருங்க, மட்டும் விழுந்துச்சு பாருங்க. நைஸ். எனக்கு மூளை இருக்குல்ல, எனக்கு மூளை இருக்கு. சரி உங்களுக்கு கண்டு தெரியுதா அவங்க என்ன டைப் பண்றாங்கன்னு? நான் படிச்சு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். ஏன்பா வெண்ணிலா போக சொல்லுங்க. நீங்க மேல தூக்கிடி, அது ரொம்ப நேரம் படிச்சு. நீங்க தேடி போய் அந்த கமெண்ட்டே திருப்பி எனக்கு எப்படி தெரியும்? இல்ல சாயக்கா, அவங்க லைவ் வந்து ஒரு விஷயத்தை கேட்கலாம். அந்த விஷயத்தை இருடி இன்ட்ரெஸ்டிங். இங்க பாரு சாயக்கா, என்னமா விஜய் ரேக் பண்ணிட்டு இருக்கே? விஜய் ரேக் பண்ணல, விஜய் கிட்ட அவங்க எங்க ரெண்டு பேரும் ரேக் பண்ணி. இல்ல சாயக்கா, அவங்க லைவ் வந்து ஒரு விஷயத்தை கேட்கலாம். அந்த விஷயத்தை யாரு கேட்டு ரியாக்ட் பண்ணாரு? யார் கேட்கலாம்? யாரு கேட்டாரு? யார் ஒண்ணே அதே பண்ணலாமா? தப்பு தானே? தப்பு தானே? இப்போ டாக் பண்ணி இருக்கதே நீலா விஜய் கரெக்ட்டா. சரி நீலா விஜய் தமிழ் விஜய் இல்ல. இந்த மாதிரி நான் இந்த லைவ்ல இல்ல. போய் நம்பறீங்க. எப்படி அப்பதான் இந்த வெண்ணிலா நேம் இல்ல அது வந்து அதாவது வாழ்க்கை நம்ம சுவாசமா இருக்குங்க. எப்பவுமே எல்லாமே நல்லா இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் பேசிட்டு இருந்தா இப்படி பேசிட்டு இருக்கீங்க. போய் சொல்லாதீங்க. விஜய் எல்லாம் இல்ல. விஜய் நான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க எல்லாரும். விஜய் தெரிஞ்சவங்க சொன்னீங்க. இது வெண்ணிலா வந்ததுனால தாங்க. என்னமா விஜய் ரேக் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த மெசேஜ் கொஞ்சம் ஓவர் என்ன கலர்லாம் மாறிடுச்சு. எப்படி அதை ஆஃப் பண்ணும்? எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. இதுதான் நினைக்கிறேன். ஏதோ பேராகிராஃபா போட்டிருக்காங்க. மேல போலாம். அப்போ பிளாஷ்பேக் இருக்கா? இல்லங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. அடுத்த 10 எபிசோட் ஸ்கிரீன் பிளே வரும். அவங்க படிச்சு சொல்லுங்க. எங்களுக்கே தெரியாதுங்க என்ன கதை போடுது. ஹாய் ஸ்வேதா. ஓகே தானே இது? ஓகே. ஓ லைவ்லயே கேட்டுட்டு ஆன்சர் சொல்லிட்டு ஓகே. மேல போ சம் பேராகிராஃப். வெண்ணிலா பாவம். ஐயோ எனக்காக ஃபீல் பண்ற ஒரே ஒரு ஜீவன் நீங்க தான். தேங்க் யூ. 3 லவ் யூ சொல்லுங்க ப்ளீஸ். 3 லவ் யூ சொல்லுங்க 3. ஹாய் காவேரி. ஸ்வாலக்ஷ். விஜய் அண்ணா ரொமான்டிக் சீன் பண்ணுங்க அண்ணா. சோ கியூட் நீங்க. சோலவா தானே? அதுக்கு நீ கமெண்ட் பண்ணிடுப்பா. ஒரு சோலோவான்னு கேட்டிருக்காங்க. சாப்பிட்டாச்சா? ஆமா என் மூஞ்சில அடிச்சிட்டான். இருங்க. ஓகே गाइस வாங்க. ஓகே
ஃப்ரெண்ட்ஸ், லைவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்காங்க. நோ செப்பரேஷன் ட்ராக் அண்ட் பியர்டு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து இதுவரை காவேரிக்காக இனிமேல் வெண்ணிலாக்காக அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னதுனால ஃபேன்ஸ் எதுவும் செம்மையாக கொந்தளிச்சிருப்பீங்க. பட் அதுக்கான ரீசன் வந்து ஃப்ளாஷ்பேக்கும் இல்லை. அப்போ எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறான்னு நினச்சி எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அப்கமிங் வீடியோவில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பட் எனிவேஸ் ஆஃப்டர் ஐ திங்க் இந்த வீக்கோட 3rd லைவ்னு நினைக்கிறேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி வாய்ஸ் பிரேக் ஆன மாதிரி அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எனிவேஸ் ரொம்பவே வந்து ஹாப்பியாக 3rd லைவ் வந்து பார்த்துருக்கோம். அதுவே ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாம் பார்த்தீங்களா எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.